அண்ணாமலை அண்ணனுக்காக அத்தனை பேர் அங்கே அழுதுட்டு கிடக்குறாங்க. டேய் அதை விடுங்கடா, இங்க கோடியில ஒரு ஆள் உட்காந்து குமுறிட்டு கிடக்குறா. நம்ம விஜயதாண்டி அக்கா நான் இந்த சந்தான படத்துல ஒன்று சொல்லுவாங்கல்ல, எதுக்கு வந்தோன்னு தெரியாம உட்காந்து முழு நேர சமயக்காரனாவே மாறிட்டாட்டு. அதே மாதிரிதான் மறுபடியும் நீ அதே இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டீங்களா? இதுக்கு எதுக்குடா நான் இங்கேருந்து வந்து அங்கே தாவி இருக்கணும்? இங்கே இருந்திருந்தா 3 வருஷம் எம்எல்ஏவாகவும் இருந்திருப்பேன். இன்னும் சொல்ல போனா அடுத்த எம்எல்ஏவும் நானாத்தான் இருந்திருப்பேன் எங்களுக்குள்ள. இப்படி கொண்டாந்து என்னை வீணடிச்சுட்டு என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களே பாவா அப்படின்னு இல்லவா அப்படின்ற மாதிரியே அக்காவோட ஃபீலிங் அப்படித்தான் இருக்கு. மறுபடியும் கொண்டாந்து விளவங்கோட்டில் நிப்பாட்டி இருக்காங்களா எம்எல்ஏவா சீட்டு. அந்த சீட்டுக்கு அவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அக்கா நினைச்சு பார்த்துருப்பாங்களா பிளாஷ்பேக்ல, ஏண்டா இதுக்காக நான் உட்கார்ந்து 2 வருஷமா உங்ககிட்ட குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப கடைசி வரைக்கும் நான் இங்கதான் இருக்கேம்மா, என்னை யாரும் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் சுற்றி காட்ட மாட்டீங்களா? நான் எப்பத்தாண்டா டெல்லியை பாக்குறது அப்படின்னு சொல்லி அந்த அக்கா. ஆனா இந்த முறை ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்ல இருக்கு. எப்படி நம்மளை தோக்கடிச்சிருவாங்க, டெபாசிட்டாவது வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் விளவங்கோட்டில் இப்ப அக்காவோட தேர்தல் சிச்சுவேஷன் இருக்கு. இது மட்டும் இல்ல, பாஜகவோட ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு. அத்தனை லிஸ்டையும் பார்த்துருவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோபி. இவர் கார்த்திக் ரமேஷ் கண்ணா ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ரெண்டு என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லி ஒரு உண்டியலை குளிக்கிட்டு ரோடா செஞ்சு கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. வந்த கலெக்ஷன்ல சாமிக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். அதுல ரமேஷ் கண்ணா என்ன பண்ணுவாரு, ஒரு வட்டத்தை போட்டு இந்த வட்டத்துக்குள்ள விழுகிறதெல்லாம் உனக்கு, வெளியில சிந்தினது சதறினது அது மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அதுல ₹1 அதை கொண்டு போய் போட்டுருவார். கார்த்தி என்ன பண்ணுவாரு, இவனை மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கத்துக்கு நான் விரும்பல, தூக்கி போடுறேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ அது அத்தனையும் மேலே இருந்து நீ எடுத்துக்க, நீ நான் பார்த்து ஏதாச்சும் போட்டியன்னா அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் பாப்புல. இப்போ அண்ணாமலை அண்ணனுக்கு எல்லாரும் என்ன நினைச்சாங்க, கண்டிப்பா அண்ணன் தான் முக்கியம், தமிழ்நாட்டில் வேற யாரும் பாஜகவுக்கு முக்கியம் இல்லை, அண்ணன் ஆசையை நிறைவேற்றிட்டு தான் அடுத்தவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அடுத்த பிரதமரா வரக்கூடியவர் அவரு சொன்னாங்க சார், இந்தியாவிலேயே பாஜகவில் அடுத்த பிரதமருக்கான தகுதி வேட்பாளர் யாருன்னு கேட்டா அது அண்ணாமலை அண்ணன் தான், யோகி ஆதித்யநாத் எல்லாம் அவருக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுனாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லையும் அண்ணாமலை அண்ணனோட முகம் தெரிஞ்சது. அப்பேற்பட்ட அண்ணனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார். இல்ல நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டு. உண்மையிலேயே அந்த மனுஷன் உழைச்ச உழைப்பு எதுக்காக? அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எதிர்த்து பேசி இவ்வளவு வம்பு வளர்த்தாப்புல எதுக்காக? அவ்வளவு பொய் பேசினாரு எதுக்காக? அவரை வளர்க்கறதுக்கு தானே. அவர் தான் சொன்னால, நான் வளர்ந்தா கட்சி வளரும், கட்சி வளர்ந்தா நான் வளருவேன், 2 பேரையும் சேர்த்து வளர்க்கறதுக்கு தான் நான் வந்தேன்ட்டு. ஆனா இப்ப இதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க. அதாவது ஒரு தொகுதியில போட்டி போட்டா அவர் ஒரு தொகுதியை மட்டும்தான் பார்ப்பார், மற்ற தொகுதியெல்லாம் அண்ணாமலை பார்வையில படவே படாது. அவரோட பிரசன்ஸ், அவரோட பங்களிப்பு, அவரோட பார்ட்டிசிபேஷன் வெறும் ஒரு தொகுதிக்குள்ள சுருங்கிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். நான் சொன்னேன் இல்லையா, மேலே போடுறது எல்லாத்தையும் எடுத்துக்க, அதேதான். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்க அவரை போடல. அவர் கேட்ட தொகுதி அப்படி, அதெல்லாம் தப்பு சார், அப்படிலாம் சொல்லக்கூடாது. கோவை வடக்குல ஒரு அம்மா உட்கார்ந்து எனக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருந்திருக்கு, எனக்கு வேணும், வேற எதை வேணாலும் எடுத்து கொடுத்து. ஆனா அப்பயே சொல்லிட்டாப்புல, எங்க அண்ணாமலை எனக்கு கொடுத்தா வடக்க கொடுங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க, என்கிட்ட நிக்காதீங்க, பேசாதீங்க, பேசி டைம் வேஸ்ட். இது நடந்தது. இதுக்காகத்தான் ஹெலிகாப்டர்ல இருந்து அவசரமா இறக்குனாங்க. ஐயா நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தோம், வடக்குல எதுவும் எங்களால சாதிக்க முடியல. அந்த அம்மா நின்று பேசுது, அந்த அம்மா கிட்ட பேசி மாளும்ல, அதனால விட்டுருவோமே, ஏன் தேவையில்லாம
அண்ணாமலை அண்ணன் உண்மையிலேயே என்ன கணக்கு சொல்லியிருக்காருன்னா, இங்கே பார், ஈஸியாக இதுக்கு ஒரு பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன். ராதாபுரத்தில் தமிழிசை அக்காவை போடுங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி வேலை பார்த்த மாவட்ட செயலாளர் இருக்கார், அவர்கிட்ட இப்போ சீட்டு கொடுத்துருக்காரு அண்ணன் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன். அவர் தான் ராதாபுரத்தில் அவரை போடுங்க. அதுக்கப்புறம் ராதாபுரத்தை போட்டீங்கன்னா மயிலாப்பூரில் ஒரு இடம் காலியாக இருக்கும். அந்த மயிலாப்பூரில் இந்த அக்காவை கொண்டு போய் தூக்கி வைங்க. அங்கே அக்கா வந்து மயிலேறி போகட்டும். அப்புறம் பார்க்குறப்ப வடக்கு ஃப்ரீயாக இருக்கு, அதை எனக்கு கொடுத்துருங்க. ஆக்சுவலி இந்த கணக்கு காத்தி அங்கே உட்காந்து காலையிலேருந்து பேசிட்டு இருந்துருக்குறாங்க. அங்கே என்ன பண்ணிருக்கு, 2 பேர், இந்த 2 பேரும், எந்த 2 பேரும், அது அக்கா வானதியும் சரி அக்கா தமிழிசையும் சரி, கூடவே சேர்ந்து நயினாரண்ணனும் சரி, எல்லாருமா சேர்ந்து இந்த கணக்கு தேவையில்லாத ஒரு கணக்கு, இது தப்பு, முழுசா கோட்டை எல்லாத்தையும் அழிங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இப்போ நின்னா ஜெயிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. எங்கே வடக்கில் நின்னா, கோவை வடக்கில் நின்னா அக்காவுக்கு ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி மயிலாப்பூரில் நின்னா நாம ஜெயிச்சிருவோம் தமிழிசை அக்காவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று சாத்தூரில் நின்னா நானும் ஜெயிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. யாருக்கு? நயினாரண்ணனுக்கு. அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஸரு அவர் மதுரை தெற்குல போட்டி போடுறாப்புல. உண்மையில சார் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம். இதில் உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் ஜெயிப்பார்னு மக்கள் ஆசைப்படுற ஒரு இது இருக்கு இல்லையா, அது ஒன்று காந்தி அண்ணன் தான். நம்ம எம்ஆர் காந்தி அண்ணன் மறுபடியும் அவருக்கு அதே தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே இவங்க சரஸ்வதி அக்கா மொடக்குறிச்சி, ஆக்சுவலி மொடக்குறிச்சியும் அண்ணங்கிட்ட வந்து நீட்டியிருக்காங்க, இந்தாங்க பக்கத்தில் தானே இருக்கு, என்ன உங்களுக்கு சங்கடம். அவர் நான் ஏற்கனவே இந்த தொகுதியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ணன் ஒரு தடவை சொன்னார் இல்லைம்மா, 1 மாசத்துல ஒரு தொகுதியை அறிவிச்சு அந்த தொகுதியை நான் போயிட்டு உட்கார்ந்து வேலை பார்த்து எப்படி பண்ண முடியும்? நீங்கள் தான் தமிழ்நாட்டோட சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லி தெரிஞ்சிங்களே சார். நான் கேட்கல, இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க. எல்லா தமிழகத்தோட பாஜக தலைவர் தானே நீங்கள். கோவை வடக்கோட மாவட்ட செயலாளர் கிடையாது இல்லை, இளைஞரணி செயலாளர் கிடையாது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டோட பாஜக தலைவராக இருந்தவர், இருக்கிறவர், இன்னமும் இருக்கிறதா நினைக்கிறவர், அப்படித்தானே? அப்படி இருக்கிறப்ப எந்த தொகுதியாக இருந்தாலும் இறங்கி உங்களுக்கு அறிமுகம் தேவையா? அந்த இல்லை சார், முதல்ல அந்த தைரியம் வேணும்ல. இங்கே இருந்தால் தான் நான் ஜெயிப்பேன், அது தப்பு இல்லையா? எங்கே இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறவங்க தான் சார் தலைவர். இப்போ மொடக்குறிச்சியில் ஏற்கனவே ஒன்றும் உங்களுக்கு மொடக்குறிச்சி மோசமான தொகுதியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே பாஜக எம்எல்ஏவா இருந்த இடம் தான். அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்குறப்ப ஆல்ரெடி இருந்த இடம், அங்கே உங்களுக்கு மவுசு இல்லாமலாம் இருக்கும். சரஸ்வதி அக்காவையே ஜெயிக்க வச்சிருந்துருக்காங்கன்னா நினச்சி பாருங்க, உங்களை எல்லாம் வந்து எப்படி அண்ணா போஸ்டா நிற்க வச்சிருப்பாங்க. உங்களை என்ன குளத்தூர் தொகுதியில் போட்டி போட சொன்னாங்களா, இல்லை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டி போட சொன்னாங்களா? எதில் உங்களை போட்டி போட சொன்னாங்க? உங்களை ஆல்ரெடி நீங்கள் ஜெயிச்ச இடத்துல தானே போட்டி போடவே சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்களா. இப்போ நயினாரண்ணே திருநெல்வேலியில் ஏங்க நீங்கள் போட்டி போடல அப்படின்னு கேட்டால் அங்கே அவங்க பதில் சொல்கிறாங்க. நயினாரண்ணே சொல்கிறாரு, அதிமுக ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுச்சு, அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். நின்று இருக்கணும், நின்று பார்த்துருக்க வேண்டியதால பண்ணையார. ஏன் சாத்தூர் சாத்தூர் ஆல்ரெடி ராஜவர்மன், ஐயோ அவர் பாவம், அவரை இப்போ ஒழிச்சு விட்டு இந்த பக்கம் திருச்சுழிக்கு தள்ளி விட்டாங்க. போங்க அங்கிட்டு போங்க. ராஜவர்மன் ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்காப்புல. என்னட்டு நம்ம இந்த தொகுதியில் தான் நிற்கிறோம், ஒன்று இல சின்னத்தில் நிற்கிறோம், இல்லை ஏன் சின்னத்தில் நிற்கிறோம், ஏதாச்சும் ஒரு சின்னத்தில் நிற்கிறோம். அதுக்கப்புறம் பாஜக தலைமை பேசி யாரு? நயினாரண்ணே. அவர் தான் எனக்காக சாமி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பொழைச்சிப்பேன். சாத்தூர்ல அண்ணன் ஒருவேளை ராஜவர்மன் அண்ணன் தனிப்பட்ட முறையில் போட்டி போறாரு அப்படின்னா சாத்துன்னு சாத்தி இருப்பார். சாத்தூர்ல நல்ல வேலையை எஸ்கேப் ஆகி அவரை ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே திருச்சுழியில அண்ணனுக்கு சரியான டென்ஷன். அங்கே உட்காந்து எப்போ ஏற்கனவே அவர் 2-3 தடவை ஜெயிச்சிட்டாப்புல. இப்போ இதில் ஆனால் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். அதான் சொல்லுவாங்கல்ல, கான்ஃபிடன்ஸ் தான் உன்னை உயர்த்தும் அப்பாதுரை, தியாகம் இல்லை. இங்கே கான்ஃபிடன்ஸ் ஏற்கனவே தியாகம் பண்ணிட்டாப்புல. இப்போ அதுக்கப்புறம் மயிலாப்பூர் பக்கம் வந்தோன்னீங்களே, மயிலாப்பூரில் சிட்டிங் எம்எல்ஏ வேலு அண்ணன் இருக்காப்புல. வேலண்ணா ஏற்கனவே லாஸ்ட் எலெக்ஷனில் 2021 கிட்டத்தட்ட 10-12,000 வாக்குகள்கிட்ட வித்தியாசப்பட்டு ஜெயிச்சிருக்காப்புல. மயிலாப்பூர் ஒன்று இப்போ பாஜகவுக்கு புதிய தொகுதியெல்லாம் கிடையாது. 2011 வானதி அக்கா போட்டி போட்டாங்க.
வானதிக்கு அவங்களுக்குள்ள போட்டி போட்டு தோத்து போயிட்டாங்க. அப்போ 2011 வெறும் 6000 வாக்குகள் என்னமோ. இப்போ கோவை தெற்குல நின்னாங்கல்ல, அது கூட 2016 அக்கா போட்டி போட்டது தான். அங்கே போட்டி போட்டு 30,000 வாக்குகள் வாங்கினாங்க. இப்போதான் நம்மலாம் நமக்கு 2021 மட்டும்தான் தெரியும். 2021 ஒன்றும் பெருசா அவ ஒன்று 50,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கல, ஒரு 1000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கா. இப்போ மறுபடியும் அங்கே நிற்காம ஏற்கனவே 2 முறை நல்ல பரிச்சயமான தொகுதி. இப்போ அங்கே போய் எதுக்காக சொல்ல வந்தோம்னா, மயிலாப்பூர்ல தமிழிசை அக்கா உங்க பர்மிஷன் நீங்க கொடுத்தா கொடுங்க, நீங்க போட்டா போடுங்க, நான் வாங்க வேண்டியவங்கள்ட்ட வாங்கிட்டேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், நான் மாட்டுக்கு போயிட்டு என் வேலையை பார்க்குறேன். அங்கே போயிட்டா முதல் நாளே உட்காந்து ஏறி போயிட்டாங்கல்ல. ஐயா பழனிசாமி கூட மயில் மேலே ஏறி போற மாதிரி அதில் ஏறி போயிட்டாங்க. அங்கேயே வந்து அவங்களுக்கு முடிஞ்சு வச்சு அதிகார அறிவிப்பு மட்டும்தான் வரல. ஆனால் இப்போ மயிலாப்பூரில் இறங்கி என்ன சொல்லி ஓட்டு கேட்டு அவங்க கேட்பாங்கல்ல. மயிலாப்பூரில் நடந்த மிகப்பெரிய சம்பவம், நம்ம இவர் இந்த ஃபைனான்ஸ்காரர் ஒருத்தர் வாங்கிட்டு ஓடி போயிட்டார், எதுவுமே பேசாமல் அவர் மாட்டுக்கு போயிட்டார்ல. அதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் தேவநாதன், அதுக்கு இது வரைக்கும் ஏதாவது எட்டி பார்த்தோமா, அவங்க கிட்ட பேசி வாங்கி தாரேன்னு சொன்னோமா? உங்க காசுக்கு நம்மளை நம்பி போட்டிருக்கீங்க. யாரு தேவநாதன்? யார் வேற யார்? உங்கள் தானே. நம்மளை நம்பி போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட வந்து அந்த வேலையை நாங்கள் காமிக்க விடுவோமா? அவங்க கேட்பாங்க இல்லை போறப்போ ஞாபகம் சார் உங்களுக்கு வேணா மறந்துருக்கேன், பணத்தை பறி கொடுத்தவனுக்கு அதெல்லாம் எப்பயும் ஞாபகம் இருக்கும்ல. அவங்க கேட்பாங்க என்ன சொல்லி கேட்பிய, எப்படி வாங்குவிய, உங்களை நம்பி எப்படா நாங்கள் ஓட்டு போறதுன்னு கேட்பாங்க. ₹1 வந்தீங்களான்னு கேட்பாங்க. அங்கே பேசுறதுக்கு ஆள் முக்கியமாக இப்போ வாங்கிக்குமா? அது அண்ணாமலை அண்ணனை பதவியில் விட்டு விளக்குவாருந்தா ஐயா எடப்பாடியார் பண்ணுவாருன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்படி கட்சியை வச்சே கலட்டி விட வைப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்க்கல. நிற்கிறது அத்தனை பேரும் ஐயா எடப்பாடியாரோட செல்ல பிள்ளைகள் தான். அது அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அவர் சொல்றத தட்டாவ கேட்கிறவங்க தான். பேருக்குத்தான் பாசாக்கா. ஆனால் எங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவரோட ஆக்சுவலி அவரால் தான் இந்த சீட்டெல்லாம் ஒத்த சீட்டா நின்றுருக்கு சார். எல்லாரும் நினைச்சாங்க அண்ணாமலை நின்னா கண்டிப்பா எம்எல்ஏக்கு ஜெயிப்பாரு, வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்குன்னு ஒரு தனி, இப்ப எப்படி இவருக்கு தாவேக தலைவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அந்த மாதிரி அண்ணாமலை அண்ணனுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு கூட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா மாறி தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலைன்னா யாருன்றது நல்லாவே தெரியும். அவருக்கு ஓரளவுக்கு வந்து போறது, ஆனால் அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2 தடவை நின்னோம், ஓட்டு வாங்கினான். அரவக்குறிச்சியில் நிற்கிறப்ப 60,000 ஓட்டு, இங்கே கோவையில் நிற்கிறப்ப கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டு. எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் நாம தோத்து போயிட்டோம். தோத்தது தான். அதில் மறுபடியும் தோத்துட்டோம் அப்படின்னா நம்மளை மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அண்ணாமலையோட பங்களிப்பு, ஏன்னா ஐயா மோடி வந்து அவசரமாக கூப்பிட்டுருக்காரு, அண்ணாமலை அவசியம் வேணும்னு இருக்காரு. அவரை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்ல போறான்னு தெரியல. அமித்ஷா ஐயாவுக்கு அண்ணாமலை அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லைன்னு வைக்கல. ஆனால் மோடி ஐயாவுக்கு நிறைய ஈடுபாடு அண்ணன் மேலே உண்டு. ஏன்னா ஒரு தன்னெழுச்சியா ஒரு ஸ்டாரா ஐயாவை மாதிரியே ஒரு பயங்கர சாமிங்கான ஒரு ஆளா அவர் இருக்கிறார். வசீகரமான ஒரு ஆள்னு வைங்கள, உண்மைதான். இழுத்து இருக்கிறாருல, போய் பேசுறாரு, புறணி பேசினாரு, தேவையில்லாமல் பழி தூக்கி போட்டாரு, கலவரம் பண்ண பார்த்தாரு, எந்நேரம் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு அட்ராசிட்டி பண்ணி, அதெல்லாம் வேற. பட் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க கிட்ட எடுபட்டிருக்கு, அந்த கூட்டத்துக்கிட்ட எடுபட்டிருக்கு. எப்படி விஜய் பேசுறது தாவேகா கூட்டத்துக்கு பயங்கர எனர்ஜியா இருக்கோ, அந்த மாதிரி அண்ணாமலை பேசுறது பாஜக கூட்டத்துக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். அவரை கூப்பிட்டுருக்கா, மேபி சொல்லலாம் நீ எல்லாத்தையும் செய்யி, உனக்கு மேலே ஒரு பதவி காத்துக்கிட்டு இருக்கு. அவர் திரும்ப கேட்பாரு, இப்படி சொல்லி தானே என்னைய ராஜினாமா பண்ணி வர சொன்ன, மாநில பதவி போச்சு இல்லை, போனதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தியா, ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுத்தியா, நீ அப்படியே எங்களுக்குள்ளதானே உட்கார வச்சிருக்க, ஒன்னால நான் ஒவ்வொருத்தையும் கையேந்தி போயிட்டு மாச வாடகைக்கு நின்றுட்டேன் தெரியுமா? எல்லாம் பேசலாம். பட் ஆனால் ஐயா மோடி சொன்னா தட்ட மாட்டாரு, உழைக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அவர் பூத் ஏஜென்டாவே நான் இருப்பேன். இந்த கவுண்டம்பாளையம் இதில் வந்து நான் என் ஓட்டை போட்டு அந்த வார்டில் நான் உட்கார்ந்து பூத் ஏஜெண்டாக இருப்பேன் அப்படின்னாரு. பூத் ஏஜெண்டாக கூட இருக்கிறது எனக்கு பெருமை. ஆனால் கடைசி வரைக்கும் உங்கள் கூட உட்காந்து கூத்தாட என்னால் முடியாது அப்படின்றத சொல்ல முடியாது. அண்ணனுக்கு மேலே மேற்கொண்டு ஒரு பதவி காத்திருக்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் எல்லாருக்கும் இது ஒரு ஏமாற்றம் தான். அண்ணாமலை அண்ணனுக்கும் சரி, அண்ணாமலை அண்ணன் ஆதரவாளர்களுக்கும் சரி. கடைசி வரைக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வெளியே நின்று தான் பார்க்கணும் இல்லையா? பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் ஒருவேளை ஒன்றுமே இல்லைன்னா தமிழ்நாடு ஆளுநராக அண்ணாமலை அறிவிக்கப்படுவார் அப்படின்றது
எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். நன்றி.